அன்பிற்குரிய கிரேஸ் டிவி சேனல் நேயர்களுக்கு 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சென்னை பேராயர் என்ற முறையிலே நான் தெரிவிக்கின்றேன். கிரேஸ் டிவி சேனல் பல லட்ச கணக்கான மக்களுக்கு சிறப்புமிக்க செய்திகளையும் நிகழ்வுகளையும் எடுத்துச் செல்வதிலே நான் மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். இந்த கிரேஸ் டிவி சேனல் வழியாக கடவுளுடைய வார்த்தை சிறப்புமிக்க ஒரு நிலையிலே எடுத்து சொல்லப்படுகிறது. இந்த நாளிலும் கூட ஒரு வாக்கியத்தை, ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். சங்கீதம் 115:12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்ற வசனமானது மிக சிறப்பிற்குரிய வசனம். மனிதனுடைய உடல் கூறுகளிலே நினைவு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. பல நேரங்களிலே மனிதர்கள் நினைக்க வேண்டியதை நினைப்பது கிடையாது, நினைக்கத்தகாததை நினைத்து கொள்வார்கள். ஆனால் கடவுளுடைய நினைவிலே எப்பொழுதும் மனிதர்களாகிய நாம் இருப்பதினாலே நம்முடைய வாழ்வின் பயணமானது சிறப்பிற்குரியதாக இருக்கிறது. அவர் ஒருவேளை நம்மை மறப்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு வேறு வழியாக சென்றுவிடும். ஆனால் கர்த்தர் நம்மை நினைத்திருப்பதினாலே அவர் இறையாசியை கொடுத்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். இறையாசி என்று சொல்லுகின்ற பொழுது செல்வத்தை மையப்படுத்தி நான் பேசவில்லை. மாறாக உடல் ஆரோக்கியம், உள்ளத்தின் ஆரோக்கியம், இவையெல்லாம் தான் இறையாசியாக பார்க்கிறோம். சங்கீதம் 122 படிக்கின்ற பொழுதும் கூட உம்மை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக, உன் அலங்கத்திற்குள் அமைதியும் உன் அரண்மனைக்குள் ஆரோக்கியமும் தங்கியிருப்பதாக என்ற வாக்கியத்திலும் கூட அமைதி என்கின்ற இறையாசி, ஆரோக்கியம் என்கின்ற இறையாசி நம்ம யாருமே எங்கேயும் சென்று வாங்க முடியாது. இது கடவுளுடைய கொடையாக, கடவுளுடைய அருட்கொடையாக நாம் இதை பார்க்கின்றோம். எனவே அமைதியோடு இந்த ஆண்டிலே, ஆரோக்கியத்தோடு இந்த ஆண்டிலே நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். கடவுளுடைய துணை நமக்கு அவசியம். அவர் நம்மை நினைத்திருப்பதினாலே இப்படிப்பட்ட இறையாசிகளை நமக்கு கொடுத்து அவர் கரம் பிடித்து வழிநடத்தி வருகின்றார். எனவே கிரேஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளோடு வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். திரு சந்திரமோகன் அவர்கள் இதற்காக அவர்கள் எடுக்கின்ற எல்லா விதமான கையின் பிரயாசங்கள், முயற்சிகள், முடிவுகள், தீர்மானங்கள் எல்லாமே இந்த 2026 சிறப்பான முறையிலே கைகூடி வர வேண்டும் என நான் கடவுளை பிரார்த்திக்கின்றேன். ஆயர்கள் இந்த சேனலை நீங்கள் கண்டு மகிழும்படியாகவும், திருச்சபை மக்களுக்கு இந்த கிரேஸ் டிவி சேனலை அறிமுகப்படுத்தி இதன் வழியாக கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு இறையாசியை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நான் ஆயர்களையும் வேண்டுகின்றேன். கடவுள் நம் அனைவரோடும் இருந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் கடவுளே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஊடகங்களுக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவரே, நாங்கள் கணினிமயமாக்கப்பட்டவர்களாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்து வருகின்ற அறிவியல் தொழில்நுட்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் இந்த கிரேஸ் டிவி சேனலுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். இதன் வழியாக பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான மக்கள் பயனடைவதற்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம் சுவாமி. இதன் வழியாக உம்முடைய வார்த்தை செல்லுகின்ற பொழுதும் ஆண்டவரே, இதோ உம்முடைய திருமறையை சார்ந்த நிகழ்வுகளை மக்கள் பார்க்கின்ற பொழுதும் பயனடைய நற்கிருபை தாரும். தொடர்ந்து சுவாமி கிரேஸ் டிவி சேனலையும் ஆண்டவரே, அதனுடைய தலைவர் திருமிகு சந்திரமோகன் அவர்களையும் உமது அன்பு கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும் இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரு ஏக கடவுளின் ஆசீர்வாதம், அரவணைப்பு, பாதுகாப்பு, பராமரிப்பு நாம் அனைவரோடும், சிறப்பாக கிரேஸ் டிவி சேனலோடும் இதனுடைய நேயர்களோடும் இன்றுமென்றும் சதாகாலம் நீடித்திருப்பதாக. ஆமென்.